வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் அப்கமிங் எபிசோடில் என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ராகினி நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, காவேரி இடத்த நான் வாங்கினேன்னா என்னை கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சொன்னல, ஆம்பளைனா சொல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிவின் சொல்கிறாரு, குமரன் அண்ணன்ட்ட நான் காவேரி இடத்த விற்று கொடுப்பேன்னு சொன்னேன், அதை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையாக இருக்கணும், உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு நிவின். உன்னை தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு நிவின். நான் செத்தாலும் ராகினியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவா சொல்லிடுறாரு நிவின். இடையில காவேரி ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் வழியா நடந்து போறாங்க. அப்ப நிவினோட இருந்த ஞாபகங்கள்லாம் அவங்களுக்கு வருது. இதுக்கிடையில விஜய் இப்போ காவேரி ரூம்ல போய் தேடி பாக்குறாரு. காவேரி எங்க தான் போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாரு. இதுக்கிடையில பசுபதியோட ஆட்கள் காவேரியை கடத்தி பசுபதி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. காவேரியோட முகமுடைய கலட்டினதும் பசுபதி அங்க நிக்கிறத பார்த்த காவேரி ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இதுக்காக இங்க கடத்திட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு கத்துறாங்க. அவனும் இங்க தனியா வரல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க காவேரி. உன் புருஷன் கூட தான் வந்திருக்கிற, எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு என்ன பண்ணணுன்ற அப்படின்னு பசுபதி நக்கலை கேட்கிறாரு. உன்னால ஒரு விஷயம் எனக்கு நடக்க வேண்டியது இருக்கு, அது நடக்கிற வரைக்கும் நீ அமைதியா இருந்தேன்னா அதுக்கப்புறம் நான் உன்னை அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. அனுப்பி வச்சிருவேன்னா உன் புருஷன் கூட கிடையாது, ஒரேடி அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு. யாருமே வாங்காத இடத்த 50 லட்சம் ரூபாய்க்கு என் தலையில கட்டிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சல, அதுக்கே நான் உன்னை கொன்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பசுபதி. என்னோட காரியம் முடிகிற வரைக்கும் நீ அமைதியா இருந்தேன்னா உன்னை பாவம் பார்த்து கூட நான் அனுப்பி வைப்பேன், ஏன்னா நீ என்னோட உயிர் நண்பன் சந்தானத்தோட பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பசுபதி. இதுக்கிடையில நிவின் இப்போ என்னை விடுங்கடா அப்படின்னு கத்திட்டே இருக்கிறாரு. ராகவ் நிவின்ட்ட நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காமிக்கட்டுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவேரியை கடத்தி வச்சிருக்கிறத காமிக்கிறாரு. காவேரி என்னடா பண்ணுனீங்க, காவேரியை விடுங்கடா, என் காவேரி விடுங்கடா அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாரு நிவின். பார்த்தா ராகினி ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. காவேரிக்கு ஏதாவது ஒன்னா இப்படி பதற அப்படின்னு கேட்குறாங்க. என்னது உன்னோட காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. ராகவ் நிவின்ட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, இப்ப காவேரி எங்க இருக்கிறான்னு தெரியுமா, கொடைக்கானல்ல இருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. என் அக்கா காலத்துல நீ தாலி கட்டினேன்னா காவேரி அங்க சேஃப்டியா அனுப்பி வச்சிருவாங்க, இல்ல அப்படின்னா அவ காலி தான் அப்படின்னு சொல்றாரு. ரியாலிட்டியே புரிஞ்சு நடந்துக்கோ மாமா, நாங்களே உங்களை விட்டாலும் நீ என்ன பறந்து போயா காவேரியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ராகவ். காவேரி உயிரோட இருக்கணும்னா நீ ராகினி கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. நிவின் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. விஜய் காவேரியை வந்து காப்பாத்துவாரா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.